நீ நினைச்சது எல்லாம் நடக்க போகுது சாமி. நீ இப்போ வாழ்க்கையை பார்த்து என்னடா இது இப்படி போகுதுன்னு யோசிக்கிற நேரமாக இருக்கலாம். சில நேரம் நாம் நினச்சது ஏன் நடக்கலன்னு மனசு கேட்கலாம். ஆனால் சாமி, எதை விதைத்தாயோ அதையே அறுப்பாயின்னு நம்ம முன்னோர்கள் சொல்லி போனது வெறும் பழமொழி இல்லையா, அது வாழ்க்கை சட்டம். நீ ஒரு விவசாயி மாதிரி நினச்சி பாரு. அவன் விதை போட்டான், அந்த விதை அடுத்த நாள் மரமாக மாறுமா? இல்லை. அவன் என்ன பண்ணுவான்? மண்ணை தயார் பண்ணுவான், விதை போடுவான், தண்ணி ஊற்றுவான், சூரிய ஒளி கிடைக்க காத்திருப்பான். அப்புறம் தான் ஏன் முளைக்கும். அதே மாதிரி தான் உன் வாழ்க்கையும் சாமி. உன் எண்ணம் விதை போல் இருக்கணும், நம்பிக்கை தண்ணீர் போல் இருக்கணும், உன் பொறுமை மண் போல் இருக்கணும். ஐயா, விதை போட்டது தான் முளைக்கும். நீ விதை போடாமல் மரத்தை எதிர்பார்க்க முடியுமா? கிடையாது சாமி. நீ தினமும் என்ன நினைக்கிற தெரியுமா? என்னால் முடியாது, என் வாழ்க்கை இப்படி தான், என்னிடம் அதிர்ஷ்டம் இல்லை அப்படின்னா எப்படியா மாறும்? எண்ணியை தான் எய்துவோம். நீ கசப்பான எண்ணம் விதை போட்டால் இனிப்பான வாழ்க்கை எப்படி வரும்? எதை விதைத்தாயோ அதையே அறுப்பாய் சாமி. உன் மனசு ஒரு குதிரை மாதிரி. குதிரை கட்டினால்தான் வலி வரும். அதை நீ கட்டுப்படுத்தலைன்னா அது எங்கேயாவது போயிடையா? ஒரு நாள் நல்லா நினச்சி அடுத்த நாள் கெட்டதாக நினச்சா இப்படி இருந்தால் எப்படியா வாழ்க்கை நிலைநிறுத்தாகும்? வாழ்க்கை தாறுமாறத்தான் போகும். ஒரே கால் வைத்து நடக்கிறவனுக்கு தான் வழி தெரியும். நீ ஒரே பாதையை தேர்ந்தெடு. நல்ல எண்ணம், நல்ல நம்பிக்கை, அதில் நிலைநிறுத்து சாமி. நீயே உன்னை கேட்டுப்பாரு, நான் என்ன ஆகணும், என் வாழ்க்கை எப்படி இருக்கணும், உன்னை நீயே கேட்டுப்பாரு. நீ முடிவு பண்ணாமல் வாழ்க்கை எப்படி முடிவாகும்? எப்பயுமே ஆகும். காலடி வைத்தால்தான் பாதி தெரியும். நீ முதல்ல ஒரு அடியாவது எடுத்துவியா? இந்த பிரபஞ்சம் சும்மா இல்லை, அது கேட்குது. நீ நினைக்கிறத கேட்குது, நீ பேசுகிறத கேட்குது, நீ உணர்றத கேட்குது. நானும் கேட்டுக்கிட்டே இருக்கேன்யா. நீ சிரிச்சா உலகம் சிரிக்கும், அது உண்மை. இந்த உலகம் ஒரு கண்ணாடி மாதிரி. நீ என்ன காட்டுறியோ அதையே உனக்கு திருப்பி காட்டும். பயத்தை காட்டுனா பயமே வரும், தைரியத்தை காமிச்சா வாய்ப்பு வரும். சாமி, நீ பயத்தை வச்சுக்கிட்டு வெற்றியை எதிர்பார்க்க முடியவே முடியாது. ஆற்றல் இறங்காதவன் நீந்தி கற்றுக்கொள்ள முடியாது. நீ முயற்சி செய்யணும், ஒரு அடியாவது எடுத்து வைக்கணும். நான் உனக்கு 10 அடி எடுத்து வைக்க நம்பிக்கை கொடுப்பேன்யா. சாமி, உன் வாழ்க்கை இப்போ எப்படி இருக்குன்னு பார்த்து நீ கவலைப்படாத. அவசரப்பட்டா அவ்வளோதான். நல்ல விஷயங்கள் நேரம் எடுத்துக்கிட்டு தான் ஏன் நடக்கும். பொறுத்தவன் பூமி ஆழ்வான். நீ பொறுமையாயிருயா, நம்பிக்கையாயிரு. நேரம் வந்தால் கஷ்டம் போகும், சந்தோஷம். காலம்தான் பெரிய மருத்துவர். சாமி, நீ நன்றி சொல்கிறது தெரியுமா? நன்றி கெட்டவனுக்கு 4 நாள் கூட நில்லாது. ஆனால் நன்றி உள்ளவனுக்கு அவனோட தான் எல்லாம் சரியா. நீ இன்னையிலேருந்து ஆரம்பிச்சு போகிறேன். சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட நன்றி சொல்ல பழகிக்கும். சுவாசத்துக்கு நன்றி சொல், வாழ்க்கைக்கு நன்றி சொல். நீ இன்னைக்கு நல்லா இருக்கியா? நன்றி சொல்ல கற்றுக்க. கொடுத்தவனுக்கு கொடுத்தால்தான் மீண்டும் கிடைக்கும். நீ நன்றி கொடு, அது என்னுடைய ஆசீர்வாதமும் உனக்கு திரும்ப வரும்யா. நீ இப்போ இருக்கிற இடம் நீயே உருவாக்குனது. ஆனால் நீ நாளைக்கு போகிற இடம் நீ இப்போ நினைக்கிறதுனால தான் தீர்மானிக்கப்படும். எண்ணியது தான் எய்துவோம். நீ நல்லதை நினச்சா நல்ல வாழ்க்கை வரும். நீ சந்தேகம் வச்சா அது தடையாக மாறிடும். மனசு உறுதியாக இருந்தால்தான் மலை கூட நகர்த்த முடியும். சந்தேகம் தான் சாமி உன் வாழ்க்கையை நிறுத்தி வைக்கிற பெரிய கல். நடக்கும் போல் இருக்குது, ஆனால் நடக்குமா? இன்னும் ஏன் உனக்கு நம்பிக்கை இல்லாத இந்த ஒரு எண்ணம்? ஆனவன் நீக்கு. ஆனால் நடக்குமா அப்படிங்கிறத நீக்கு. ஆனவன் நீக்குனா சாமி, நீ உன்னை நம்பினால் நாமே கடவுள். நல்லதை நல்லதை செய்யல, நம்பிக்கை வை. அப்போது வாழ்க்கை மாறும். நீ நினச்சது எல்லாம் நடக்க போகுது சார். ஒரு வித மண்ணுக்குள்ளே போகும்போது அது இருட்டத்தான் பார்க்கும். அது நினைக்கலாம், என்ன புதைச்சிட்டாங்களோ, என் வாழ்க்கை முடிஞ்சிருச்சோ. ஆனால் சாமி, அந்த இருட்டு அழிவுக்காக இல்லை, அது வளர்ச்சிக்காக. மண் மூடிய விதை தான் மரமாக வளரும்னு சொல்லுவாங்க. கஷ்டம் இருக்கலாம், தனிமை இருக்கலாம், யாரும் புரிஞ்சிக்காத நிலை கூட இருக்கலாம் உன் வாழ்க்கையில். ஆனால் அதுவே முடிவு இல்லையா? நான் இருக்கேன்யா, கணக்கே இருக்கேன், கவலைப்படாது. இருட்டுக்கு அப்புறம் தான் விடியல். இப்போது நீ அனுபவிக்கிற கஷ்டம் எல்லாம் நாளைக்கு ஒன்று பலமாக்கக்கூடிய விஷயம். கல் உரசினா தான் சிலையாக மாறும். கஷ்டம் வந்ததால் தான் கடவுள் உன்னை விட்டுட்டா நினைக்காத. கஷ்டம் வந்துருச்சுன்னா கடவுள் இங்கேயா அப்படின்னு நினைக்காத. கஷ்டம் வந்திருக்குன்னா நான் உன்னை தயார்படுத்திக்கிட்டு இருக்கேன்னு புரிஞ்சுக்கையா. சாமி, நீ ஒரு இரும்பு துண்டு மாதிரி. அதை நெருப்பில் போட்டால் தான் வடிவம் வரும். தீயில் வெந்த தங்கம் தான் பிரகாசிக்கும். நெருப்பு இல்லாமல் தங்கம் பிரகாசிக்காது. கஷ்டம் இல்லாமல் மனுஷன் உயர மாட்டான். இப்போ உனக்கு கஷ்டம் இருக்குது என்றால் உன் மதிப்பை கூட்டுகிற நேரம் இதுதான். சாமி, நீ ஒரு விஷயம் கவனிச்சிருக்கையா? மரம் பழம் கொடுக்கும்போது தான் அதுக்கு கல்லடி அதிகம் வரும். பழம் உள்ள மரத்துக்கு தான் கல்லடி. இதன் அர்த்தம் என்னன்னு தெரியுமா? நீ உயர ஆரம்பித்தா தடைகள் வந்துக்கிட்டே இருக்கும். யாராவது குறை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க, தடுக்க முயற்சி செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க, சிரிச்சுக்கிட்டே இருப்பாங்க.
ஆனால் நீ கண்டுக்க கூடாதியா, நீ நிறுத்தக்கூடாது. என் மேலே நம்பிக்கை வச்சு தானே போகிற, போய்கிட்டே இரு. நாய் குறைத்ததால் யானை நடக்காமல் நிற்குமா? நிற்காது, போய்கிட்டே தான் இருக்கும். அடுத்தவங்க சொல்கிற வார்த்தைக்கு நீ உன் பாதையை நிறுத்தினா உன் கனவையே நீ விட்ட மாதிரியா? சாமி நினச்சிப்பாரு, ஒரு ஆறு ஓடிக்கிட்டே இருக்குது, அதுக்கு முன்னாடி கல்லை போட்டால் நிற்குமா? நிற்காது, தாண்டி தான் ஓடும். ஓடும் நீருக்கு தடை இல்லை. அதே மாதிரி தான் உன் வாழ்க்கை. தடைகள் வந்தால் நிற்காது, தாண்டிப்போ சாமி. சில நேரம் நான் மட்டும்தான் கஷ்டப்படுறேன்னு தோணும். ஆனால் நினச்சிப்பாரு, முள் இல்லாத ரோஜா செடி இல்லை. அழகான ரோஜாவுக்கும் முள் இருக்குது. அப்படின்னா அழகான வாழ்க்கைக்கும் சோதனை இருக்குது சாமி. கஷ்டம் இல்லாமல் கனி இல்லை. நீ பெரிய பலன் எதிர்பார்த்தா பெரிய பொறுமையும் வேணும் சாமி, பெரிய பொறுமையும் வேணும் சாமி. உன் வாழ்க்கை இப்போ மெதுவாக போகுதுன்னு நினைக்காத. மெதுவாக போனாலும் மேடு போகும், மேடு ஏறலாம். மெதுவாக போவது தோல்வி இல்லை, நிற்கிறது தான் தோல்வி. நீ இன்னும் பாதையில் இருக்கிறேன்னா நீ தோக்கலைன்னு அர்த்தம் சாமி. நீ போய்கிட்டே இருக்கிறது தான், உனக்கு கண்டிப்பாக வெற்றி கிடைக்கும். விழுந்தவன் தோற்றவன் இல்லை, எழாதவன் தான் தோற்றவன். நீ விழுந்திருக்கலாம், ஆனால் எழுந்திரு, அதுதான் வெற்றி சாமி. உன் மனசு உன்னை ஏமாற்றும், அது சொல்லும், இது உன்னால் முடியாதடா, எதுக்கு இவ்வளோ கஷ்டப்படுற, நீ தகுதியே கிடையாது, உனக்கு நேரமே வராது. ஆனால் நீ அதை செவி கொடுத்து கூட கேட்காத. கேட்டது எல்லாம் உண்மை இல்லை, கண்டது எல்லாம் நிஜமும் இல்லை. உன் மனசு பயத்தால் பேசும், நீ நம்பிக்கையால் அதை எதிர்த்து பேசணும் சாமி. உலகம் உன்னை நம்பணும்னா முதல்ல நீ உன்னை நம்பணையா. தன்னம்பிக்கை தான் தலைநிமிர்ச்சி. நீ உன்னை மதித்தாதான் உலகம் உன்னை மதிக்கும். நீ உன்னை சிறியவனை நினச்சா உலகமும் அப்படித்தாயா பார்க்கணும். தன்னை வென்றவன் உலகத்தை வெல்லலாம். முதல்ல உன்கிட்ட உள்ள பயத்தை தூக்கி போடு, உன் சந்தேகத்தை எடுத்து எறி, அப்புறம் உலகம் உன்னிடம் தோற்கும் சாமி. பொறாமை, பயம், சந்தேகம், இந்த 3 சேர்ந்து மனுஷனை பாலும் கிணத்துறது இல்லையா. ஆனால் நம்பிக்கை, பொறுமை, முயற்சி, இந்த 3 சேர்த்து அதே மனுஷனை பெரிய அளவில் உயர்த்திய. முயன்றால் முடியாது எதுவும் இல்லை. ஆனால் முயற்சி நடுவில் நிற்கக்கூடாதியா. துளி துளியாக சேர்ந்தால் தான் பெரு வெள்ளம். சின்ன முயற்சி தினமும் பண்ணு, ஒரு நாள் பெரிய மாற்றம் வரும் சாமி. ஒரு விதை மரமாகும்போது அது சத்தமாக வளராது, அமைதியாக வளரும். அமைதியான ஆறு ஆழமாக ஓடும். அதே மாதிரி தான் உன் முன்னேற்றமும் அமைதியாக நடக்கணும். நீ இப்போ பார்க்க முடியாமல் இருக்கலாம், ஆனால் உன் வளர்ச்சி நடந்துக்கிட்டே இருக்குது சாமி. நீ கேட்ட ஆசை தாமதமாக கிடைக்கலாம், ஆனால் தாமதம் என்பது மறுப்பு கிடையாது, தாமதம்தான், தவறு இல்லை. சில விஷயங்கள் சீக்கிரம் கிடைக்காது, ஏன்னா நீ அதுக்கு தயாராகணும்யா. தயாரானால் தான் கிடைக்கும். பழுக்காத பழம் இனிக்காது, நேரம் வந்த பிறகு கிடைத்தது தான் நிலைக்கும் சாமி. நீ இப்போ நம்பிக்கையோடு இருக்குது, இந்த கணக்கே இருக்கான், கவலைப்படாத. உன் நேரம் வந்துக்கிட்டே இருக்குது. இப்போ இருக்கும் கஷ்டம் போயிடும், இருள் நீங்கிடும், உன் கண்ணீர் நின்று போகும். விடியற் கால இருள் தான் அதிகம். விடியல் வரப்போகுது என்றால் இருள் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். அதனால் இப்போ இருள் அதிகமாக இருக்குன்னா விடியல் நெருங்கிருச்சுன்னு அர்த்தம்யா. இப்போது வாழ்க்கை இருட்டாக இருந்தாலும் விடியல் நெருக்கமாக இருக்குது. நீ நினச்சது நடக்க போகுது. இன்னும் சில நாள்லேயே உனக்கு அந்த நல்ல விஷயங்கள் நடக்க போகுதியா. கணக்கனை நினச்சிட்டில, கவலைப்படாத.